அண்ணே, எங்கென்ன போய் தொலைஞ்ச? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏதோ ஒரு அவசர காரியத்துக்கு போனா சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி மணிக்கணக்கா உக்காந்துட்டு இருப்பாங்களா? டா கருவையா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவசர காரியத்துக்கு போகலடா. இந்த காட்டுல எங்கேயாவது முயல் கிடைக்குமோன்னு பார்க்க போனேன்டா. ஏன்னா நீ முயலை பிடிச்சி இன்னைக்கு முயல் ஃப்ரை கடை போடலான்னு தானே இருந்த? ஆமாண்டா கருவையா, எப்படிடா கரெக்டா கண்டுபிடிச்ச? இன்னைக்கு ஒரு 4-5 முயல் கிடைச்சா அது பிடிச்சிட்டு வந்து முயல் கறி கடை போடலான்னு இருந்தேன்டா. என் அதிர்ஷ்டத்துக்கு ஒரு முயல் கூட கிடைக்கல. என் டைம் வேஸ்ட் ஆனது தான்டா மிச்சம். அண்ணே, கவலைப்படாதண்ணே, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நீ போய் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா. அப்புறமா நான் என்ன பண்ணணும்னு உனக்கு சொல்றேண்ணே. டா கருவையா, என்னடா ட்ரெஸ் எல்லாம் புதுசா எடுத்துட்டு வந்திருக்க? என்னடா ஏதோ பெரிய பிளான் பண்ற போல இருக்க? டே அப்பா கருவையா, இந்த ட்ரெஸ்ஸ பார்த்தா ஏதோ ஆபீசர் ட்ரெஸ் மாதிரி இருக்குடா. இத போய் எதுக்குடா என்ன போட்டுட்டு வர சொன்ன? அதெல்லாம் நான் போற வழியில விவரமா சொல்றேன். வேணா சீக்கிரமா போலாம். இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டா கருவையா, இந்த ட்ரெஸ்ஸ நீ போடாம எனக்கு கொடுத்துருக்கேன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா. இந்த ட்ரெஸ்ஸ நீயே போட்டிருக்க வேண்டியது தானே. எனக்கு எதுக்குடா இந்த ட்ரெஸ்ஸ போட சொன்ன? அண்ணே, நீ வெள்ளையும் சொல்லையுமா பாக்குறதுக்கு ஆபீசர் மாதிரி இருக்க. உனக்கு தான் இந்த ட்ரெஸ் பொருத்தமா இருக்கு. நான் போட்டா யாருமே நம்ப மாட்டாங்க. அதான். சரி சரி, நான் கூட்டிட்டு போற இடத்துல நீ வாயே திறக்க கூடாது. எல்லாம் நானே பேசிக்குவேன். நீ வாயை மூடிட்டு கம்முன்னு நின்னா போதும். என்ன புரிஞ்சுதா? டா கருவையா, என்னடா என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. என்ன போய் இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டதே இல்லடா. அண்ணே, இன்னைக்கு பாருண்ணே, உனக்கு கிடைக்கக்கூடிய ட்ரீட்டை வேற லெவல்ல இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டு உனக்கு லைஃப்லயே கிடைச்சிருக்காதுண்ணே. டா கருவையா, நீ ஏதோ பிளான் பண்ணியிருக்கன்னு மட்டும் நல்லா தெரியுதுடா. ஆனா என்ன பிளான்னு தான் எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. டா அப்பா கருவையா, நான் காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடலடா. பசி உசுறு போகுது. யாராவது இங்க ரவுண்டு கட்டி அடிச்சா என் உடம்பு தாங்காதுடா. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. நான் இங்கிருந்து முதல்ல போறேன்டா. அண்ணே, நான் உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? வாயை மூடிட்டு நிக்கணும்னு தானே சொன்னேன். அந்த வேலையை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் உடம்புல எங்கெல்லாம் வீங்கி இருக்குன்னு நீ பார்க்க போறியாடா? அதான் உன் பிளானா? டா கருவையா, அந்த பொண்ணு எதுக்குடா எங்க கிட்ட வருது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வெல்கம் சார். உங்களுக்கு எந்த மாதிரி டிஷ் பிடிக்கும்? உங்களுக்கு லோக்கல் ஃபுட் வேணும்னா இங்க உக்காருங்க. இல்ல உங்களுக்கு இன்டர்நேஷனல் குசைன் பிடிக்கும்னா மேல போங்க சார். ஏசி ஹால்ல உங்களுக்காக ரெடியா இருக்கு. மேடம், நாங்க எல்லாம் ஒண்ணு உங்க ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்காண்டி வரல. இவர் தான் ஃபுட் இன்ஸ்பெக்டர். இவர் உங்க ஹோட்டல்ல செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. போன வாரம் தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு போனாங்க. மறுபடியும் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்க சவர்மாக்கு பழைய கறி யூஸ் பண்ணீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்க ஹோட்டல்ல பழைய கறி இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். மேடம், நான் அப்போவே உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் என் பேச்சே கேட்கல. இப்போ பார்த்தீங்களா? நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்போ உன்னை யாராவது கேட்டாங்களா? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வாயை மூடிட்டு கம்முனு நில்லு. நான் அதை சொல்லலை மேடம். நான் காலையிலேயே ஃப்ரீசரை எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி வைக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் தான் மதியானம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதை சொல்ல வந்தேன் மேடம். அது சரி, ஆபீசரு அவரா இல்ல நீயா? இவரு ஒண்ணுமே வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு. நீயே பேசிட்டு இருக்க. எங்க ஆபீசரு ஆக்ஷன் கிங்கு அர்ஜுன். அவர் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. எல்லாம் செயல்ல தான் காட்டுவாரு.
இப்ப பாக்குறீங்களா? தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. இப்ப உங்க ஹோட்டல்ல பழைய கறி எங்க இருந்தாலும் நான் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிடுவேன். பாக்குறீங்களா? ஆபீசர், மோப்பம் எல்லாம் சிங்கம் பிடிக்காது, மோப்பம் எல்லாம் நாய் தான் பிடிக்கும். இது கூட உங்களுக்கு தெரியல. என்ன ஆபீசரும் நீங்க. பாபுலால், கொஞ்ச நேரம் நீங்க வாயை மூடிட்டு சும்மா நிக்க மாட்டீங்களா? நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்ல. மேடம், இந்த பசங்களுக்கு 1000மோ 2000மோ கொடுத்து அனுப்புங்க மேடம். எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, கஸ்டமர் வேற வர்ற நேரம். பாபுலால், நீங்க கிச்சனுக்கு போய் உங்க வேலையை பாக்குறீங்களா? பாபுலால், நீங்க முதல்ல கிச்சனுக்கு போறீங்களா? நாங்களும் உங்க பின்னாடியே வந்து செக் பண்றோம். இதை பாருங்க ஆஃபீஸர், நாங்கள் எங்கள் ஹோட்டலில் எப்போவுமே பழைய கறியெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணணுன்னா 24 ஹவர்ஸ் மேரினேஷன் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அது மட்டும்தான் எங்கள் கிட்ட ஸ்டாக் இருக்கும். மற்றதெல்லாம் ஃப்ரெஷ் ஐட்டம் தான். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கிச்சன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேடம், நான் காலையிலிருந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீசரை க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதில் 1 மாதம் பழைய சிக்கன் இருக்குது. அதை இவங்க பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் நல்லா மாட்டிக்குவீங்க மேடம். பாபுலால், கொஞ்ச நேரம் நீங்கள் வாயை மூடிட்டு இருக்க சொன்னால் கேட்கவே மாட்டீங்களா? இனி ஒரு தடவை நீங்கள் வாயை திறந்தீங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். சாரி மேடம், இனிமேல் நான் வாயே திறக்கலை. நீங்களாம் ஏதாச்சும் கேட்டால் தான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். மேடம், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். அவர் உண்மை சொல்ல வந்தாலும் நீங்கள் அவரை சொல்ல விடாமல் தடுக்கிறீங்க. மேடம், நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய குத்தம் மேடம். இபிஎஸ் சட்டப்படி உங்களுக்கு இதுக்கு கடுமையான தண்டனை உண்டு. என்னது இபிஎஸ்ஸா? உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ ஒரிஜினல் ஆஃபீஸர் மாதிரியே தெரியல. அது இபிஎஸ் இல்லை மேடம், ஐபிசி. ஐபிசி 272, ஐபிசி 273. இதில் ஃபுட் காண்டாமினேஷனுக்கு எல்லாம் கடுமையான தண்டனை என்னன்னு விவரமாக சொல்லியிருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு தானே ஹோட்டல் நடத்துறீங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பாபுலால், நீங்கள் மட்டும்தான் நல்லவர் மாதிரி தெரியுறீங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்க. இந்த அம்மா உங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா? பாபுலால், இந்த ஹோட்டலில் சமைக்கிற சாப்பாட்டை உங்கள் மேடம் சாப்பிட்றாங்களா இல்லையா? முதல்ல அதை சொல்லுங்க. யாராவது இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சுட்டு வீட்டில் போய் சமையல் பண்ணி சாப்பிடுவாங்களா? நான் 3 வேளையும் இங்கே தான் சாப்பிடுவேன். அப்போ பாபுலால் ஏன் வாயை திறந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு? பாபுலால், உங்களுக்கு என்ன ஆச்சு? வாயை திறந்து ஏதாச்சும் பேசுங்க. என்ன மேடம், வாயை திறந்தாலும் குத்தம், வாயை திறக்கலனாலும் குத்தம். இப்படி இருந்தால் ஒரு மனுஷன் என்னத்தான் பண்ண முடியும்? பாபுலால், நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. உங்க ஹோட்டல்ல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அட, ஃபுட்டு எல்லாம் பார்சல் பண்ணி எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு போய் லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு மிச்சமாக இருக்கிற ஃபுட்டெல்லாம் ஏழைங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ நீங்க ஃபுட்டை பார்சல் கட்டுறீங்களா இல்லையா? பாபுலால் சொன்ன உண்மை நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஒரு விஷயம் போதும், உங்களை நான் கம்பி எண்ணெய் வச்சிடுவேன், தெரியுமா? பாபுலால், ஹோட்டலில் இருக்கிற ஐட்டம் எல்லாம் இவங்களுக்கு பார்சல் கட்டி கொடுத்து அனுப்புங்க. டா கோபாலு, நீ கரெக்டான நேரத்துக்கு தாண்டா வந்திருக்க. நாம் இப்போதான் சுட சுட பிரியாணி சாப்பிட போகலான்னு இருந்தோம். வாடா, நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். டா மச்சி, உங்களுக்கு எங்கேருந்துடா இவ்வளோ ஃபுட்டு கிடைச்சிது? டா கோபாலு, அது ரொம்ப சிம்பிள்டா. நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஃபுட் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஹோட்டலில் போய் நடித்து இந்த சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்டா. டே சேகரே, எனக்கும் இந்த ட்ரெஸ்ஸு குட்றா. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா எனக்கும் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. சாப்பாடு சூடு ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல சாப்பிடுனா, அதுக்கப்புறமா நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறியா? அதெல்லாம் முடியாது. முதல்ல நீ எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு, நான் அப்புறமா வந்து சாப்பாடு சாப்பிட்றேன். டா பாருங்க, நான் தான் ஃபுட் இன்ஸ்பெக்டர். உங்கள் ஹோட்டலை செக் பண்ண வந்திருக்கேன்.
உடனே எல்லா ஃபுட்டையும் டேபிள்ல எடுத்து வைங்க. அது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாபுலால், நம்ம மாவரைக்கிற கிரைண்டரு ரிப்பேர் ஆயிடுச்சுல்ல, இந்த ஆளை கூட்டிட்டு போய் வரல மாவாட்ட வையே. இன்னைக்குன்னு பார்த்து எத்தனை பேர் தான் இது மாதிரி வேஷம் போட்டுட்டு கிளம்பியிருக்காங்களோ தெரியல. மேடம், 10 கிலோ மாவு ஆட்டணும், என்னடா பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நமக்கு ஓசியா ஒரு ஆள் சிக்கிட்டான். இப்போவே கூட்டிட்டு போய் மாவாட்ட வைக்கிறேன். பாபுலால், இந்த மாதிரி போலி ஆஃபீஸருங்க நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்.